வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நம்ம நிறைய ஆத்ம ரகசியத்தை பத்தி பேசியிருக்கோம். சில பேருக்கு சந்தேகம் இருக்கு. நம்ம தூங்கும்போது இந்த ஆத்மா என்ன செய்யும்? பயங்கரமான, அதிசயமான உண்மைகள் உங்களுக்கு தெரிய போகுது. நீங்க நினைச்சிருப்பீங்க, நம்ம தூங்கும்போது இந்த ஆத்மா எங்க வேணாலும் வெளியில போயிட்டு வரும் அப்படின்னு. ஆனா, இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா இந்த ஆத்மாக்களை நீங்கள் பத்திரமா பார்த்துப்பீங்க. உடம்ப விட்டு வேகமா வெளியில போகாது. அதே போல வெளியில போயிட்டா உடம்புல உயிர் இருக்காது. அதனால இந்த ஆத்மா என்ன செய்யும்னா, தனஞ்சயன் வாயுவ உள்ள நிறுத்திட்டு, அதாவது உடலை இயங்க வச்சுட்டு உங்கள விட்டு வெளியில வந்து உட்கார்ந்து, உங்க உடம்ப சுத்திலும் கவனிச்சு பார்க்கும். உங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கும். அது எதுக்காக பார்க்குதுன்னா, அன்னைக்கு காலையிலருந்து இரவு வரைக்கும் உங்க மனச துன்புறுத்தின விஷயங்கள், உங்கள பாதிச்ச விஷயங்கள், உங்கள மகிழ்ச்சி அடைய வச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அது நினைவுபடுத்தி பார்க்கும். காயப்பட்டுச்சுன்னா இந்த ஆத்மா அதுக்காக உங்க உடலை பார்த்து வருத்தப்படும். இதெல்லாம் உங்களை சுத்தி அது உக்காந்து அந்த உடம்ப பார்த்து அது வேதனைப்படும். அதனால தான் தூங்கும்போது ஒருத்தரை தாண்டி போகக்கூடாது, படுத்திருக்கும்போது தாண்டக்கூடாது, காலில் எட்டி உதைக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த ஆத்மாவை பாதிக்கக்கூடிய விஷயம். அது பாதிச்சா எனக்கு என்னங்க பிரச்சனை வரப்போகுது? அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா, அது வெளியில வந்து அந்த உடம்ப பாக்குது. அதுதான் வெளியில இருந்து உங்க மனச, புத்திய, உடம்ப ரிப்பேர் செய்யுது அப்படின்னா, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். முதல்ல நீங்க அன்னைக்கு நடந்த பிரச்சனைய நினைச்சு தூங்காம இருப்பீங்க. அது மொத்த விஷயத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்தும். உங்க மூளைக்கு அனுப்பி செயல்படுத்த வைக்கும். யோசிக்க தூண்டும். இதுல என்னென்ன தீர்வு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு போல இனி பிரச்சனை நடக்காது அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கும். அதுதான் முதல்ல நம்ம படுத்திருக்கும்போது செய்யறது. இந்த உடலை அது பக்கத்துல உட்கார்ந்து தான் பார்க்குது. உங்க மனசுல பயம், கோபம், இப்ப அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது, கோபமா பேசியிருப்பாங்க. அந்த கோபத்துக்கான பதில் கோபம், யாரோ உங்கள மிரட்டியிருப்பாங்க, அந்த பயம், நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற பிரச்சனை, கவலை, இதெல்லாம் சுத்தம் செஞ்சு உங்கள தூங்க வைக்க முயற்சிக்கும். இந்த பிரச்சனை உங்க உடம்புல எந்த பகுதியெல்லாம் பாதிச்சுதோ அதெல்லாம் சமாதானம் செய்யும். அது உங்களுக்கே தெரியாத விஷயம். அதனால தான் முதல்ல நம்ம தூங்கும்போது நல்ல உறக்கமே வராது. நிதானமா ஏதேதோ சிந்தனை வரும். கண் ஓரத்துல கண்ணீர் வரும். ஆனா இதெல்லாம் அந்த ஆத்மா வெளியில உட்கார்ந்து பார்க்கும். உங்க உடலை கவனிக்கும். தன்னால அழிக்க முடிஞ்சத உங்களுக்கு அது சமாதானம் உங்களுக்கு படுத்தி அழிக்கும். இதுக்கப்புறம் ஒரு அழகான உங்கள சந்தோஷப்படுத்தணும் அது. எப்படியாவது. எதுக்காகன்றதையும் சொல்றேன். அதுக்காக இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான கனவ குடுக்கும். ஏன்னா, அதுக்கு தேவை நீங்க தூங்கணும். உங்களுக்கு அழகான கனவ குடுக்கும். உங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சிய தரும். இந்த சோகத்திலயும் அந்த நெனப்பு உங்களுக்கு கண்ண மூட வைக்கும். அதுக்கப்புறம் அது மொத்தமா உங்கள அதாவது ஆழ்ந்த நித்திரையில தூங்க வச்சுட்டு, உடனே அதனுடைய பிறந்த வீட்டுக்கு போயிடும். ஆத்மா பிறந்த வீடு எது? இறைவனுடைய இருப்பிடம் தான். அது சார்ஜ் பண்றதுக்காக அங்க போது. எப்படி ஒரு ஃபோன் வந்து
ரீசார்ஜ் பண்ணாதான் வேலையே செய்யும். அது மாதிரி இந்த ஆத்மா நேரா இறைவனை நோக்கி போகும். தன்னுடைய அன்னைக்கு நடந்த தன்னுடைய உடலுக்கு நடந்த துன்பத்தை சொல்லி அழுகும். என்னை கூப்பிட்டுக்கோ, எனக்கு வேண்டாம் அந்த உடலு, அது பயங்கரமா இம்சை பண்ணுது, எனக்கு அந்த இடத்துல வாழ பிடிக்கல, என்னை கூப்பிட்டுக்க அப்படின்னு அழும். அப்போ ஈசன் அதுக்கு ஆறுதல் மொழியை சொல்வார். அதை தடவி கொடுத்து ஆறுதல் படுத்தி அதனுடைய துன்பத்தை நல்லபடியா முழுக்க நீக்கிட்டு, நீ தானே அந்த உடலை பத்திரமா பார்த்துக்கணும், உனக்காக கொடுக்கப்பட்ட உடல் தானே, அது துன்பப்படுதுதான் இல்லைன்னு சொல்ல, ஆனா உன்னால முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணு அப்படின்னு அணைச்சி ஆறுதல் சொல்றதுனால அந்த ஆத்மா ஃபுல் ரீசார்ஜியோட திரும்பி உடலுக்குள்ள வந்துடும். நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்ப மறுநாள் நம்ம தூங்கி எழுந்திரிக்கும் போது நேத்து நடந்த அந்த 100% கவலைகளும் பிரச்சனையும் துன்பமும் பாதியா குறைஞ்ச மாதிரி இருக்கும். இது எப்போ வரும்? நல்லா தூங்கின அப்புறம். ஏன்னா இந்த ஆத்மா இறைவன் கிட்ட ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னொன்னும் சொல்றேன், நீங்க கேட்கணும். இந்த ஆத்மாவை யார் துன்புறுத்தினாங்களோ இந்த ஆத்மா தினமும் இறைவனை போய் தரிசிக்கிறதுனால அதனுடைய பிரச்சனைக்கு உண்டான யார் துன்பப்படுத்துறாங்களோ அவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில உடனுக்குடன் தண்டனை கிடைக்கவும் செஞ்சிடும். இது முதல் விஷயம். அடுத்தது, அது உடலுக்குள்ள மறுநாளுக்குள்ள, அதாவது நீங்க விழிக்கும் போது, ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழிக்கும் போது இந்த ஆத்மா ஜனஞ்சயன் அப்படின்ற அந்த வாயு இருக்கிறதுனால உள்ள சுலபமா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க எந்திரிக்கும் போது உங்களுக்கு என்னமோ தெரியல, உடம்பு வலி போயிட்டு இருக்கும், ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருக்கும், புது புது ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய சிந்தனைகள் வித்தியாசமா யோசிக்க தோணும். இது அத்தனையும் உங்களுக்கு செயல்படுத்த வைக்கிறது இந்த ஆத்மா தான். இந்த ஆத்மா சாதாரண வேலை செய்யலைங்க. உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை வாழ வைக்கிறதுக்கு உண்டான நிறைய செயல்களை இது செய்யுது. ஏன்னா அதுகிட்ட ஒப்படைச்சது அந்த உடம்பு. அதை அது பாதுகாக்கணும். அதனால தான் ஆத்மாவை, அதாவது பிறர் மனசு நோகிறா மாதிரி கடுமையான வார்த்தைகளோ வழி தரும் விஷயங்களோ அல்லது கொடூரமாக நடந்து கொள்வதோ செய்யவே கூடாது. ஒரு ஆத்மா துன்பப்பட்டா உடனே இறைவனுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னது இதுக்காக தான். ஆத்மாவின் பாஷை தெரியும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே பல பதிவில் சொல்லியிருக்கேன். ஆத்மா நேரடியா தினமும் போய் இறைவனை சந்திச்சு தனக்கு தேவையான ரீசார்ஜை எடுத்துட்டு வர்றது தான் ஆழ்நிலை தூக்கம். இப்போ உங்களுக்கு ஒருவேளை எனக்கு தூக்கம் வரல, அப்பவும் உங்களுக்கு பதில் சொல்றேன். உங்களுக்கு தூக்கம் வரலன்னா இந்த ஆத்மா இறைவனை போய் சந்திக்க முடியாது. அப்போ அந்த நடந்த பிரச்சனைகள் உங்களுடைய மனசுல தேங்கி போய் குப்பையா அப்படியே மாறி இருக்கும். இதனால என்ன ஆகும்? மறுநாள் உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது, அந்த உடல் ஒத்துழைக்காது. அதுவும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்றேன், அந்த பாதிப்புனால சில பகுதிகள் உங்களுக்கு யோசிக்கவே முடியாத முட்டாள்தனமான செயல்களை, தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிவிட பார்க்கும். இதனால உங்களுடைய இயல்பான உடல்நிலை நிறைய மாற்றத்தை சந்திக்க வேண்டி வரும். யாரை பார்த்தாலும் கோபம், நீங்க செய்யணும்னு நினைச்ச ஒரு உற்சாகமான வேலை உங்களுக்கு பிடிக்காம போகும், உங்களை சுத்திலும் தவறான சிந்தனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தூக்கம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும். ஒரு வேளை நான் சரியா தூங்கலை, அப்பவும் உங்களால் அந்த ஆத்மா அழிக்க முடிஞ்சதை தான் அழிக்கும். சிலது பாரத்தை மறுநாள் வரைக்கும் கொடுக்கும். நீங்கள் தூங்கலைன்றத பெருமையாக நினச்சிக்கிறீங்க, ஆனால் அந்த ஆத்மாவை நம்ம சிரமப்படுத்துகிறோம், அதுக்கு நன்றி கடன் செலுத்த நம்ம தவறுறோம். யோசிச்சு பாருங்க. நம்ம உடலை நம்பி வந்திருக்க அந்த ஆத்மாவை துன்புறுத்தக்கூடாது. துன்புறுத்தினா என்ன ஆகும்? அதாவது நம்ம தூங்காம நான் இப்படி தான் உட்கார்ந்துருப்பேன்,
எனக்கு இன்னைக்கு ஏற்பட்ட துன்பம் இப்படிதான் அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை அதிகமா பாதிக்கும். எப்படி பாதிக்கும்? என்ன என்ன பிரச்சனை மூளை சிந்திக்குதோ, மூளை செயலிழக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய நரம்பு ஓட்டங்கள் தடைப்படும். இதுதான் ஹார்ட் அட்டாக்கு, மற்ற பிரச்சனைகள், உடல் நலம் சரியில்லாத போகிறது, ஸ்ட்ரோக் வர்றது, அது இல்லாமல் சில பிரச்சனைகள் திடீர்னு நினைவு தவறுறது, மற்ற மாதிரி விஷயங்கள் உடல் என்னென்ன பாதிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தூக்கம் இல்லாததுனால வரும். வயசானவங்களுக்கு இது தெரியாது. அதனால் மருத்துவர் என்ன பண்ணுவாங்க, அவங்க தூங்கியே ஆகணும். இல்லைன்னா அவங்க சிந்தனை ஓட்டத்தை இந்த ஆத்மாவால் சமாதானம் செய்ய முடியாது. அதனால் அவங்களுக்கு ஏதாவது மருந்து கொடுத்து தூங்க வைப்பாங்க. மருந்துக்கும் அவங்க சரிப்பட்டு வரலை, நான் இப்படி தான் நடந்தது ஏன் நினைப்பேன் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆத்மா இறைவன்கிட்ட இனி எனக்கு அந்த உடல் தேவை இல்லை அப்படின்னு விவாதம் பண்ணும். இந்த விவாதம் பண்ணுறதுனால என்ன ஆகும்? மரணம்தான். அப்போ அந்த உடல் இறந்து போனாதான் அந்த ஆத்மா நிலையா திரும்பவும் இறைவன்கிட்ட போக முடியும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஆத்மா நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு தூக்கம் முக்கியம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அந்த ஆத்மா பார்த்துக்கும். ஏன்னா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால அந்த தூக்கம் ரொம்ப முக்கியம். நீங்கள் தூங்கும் போதும் அதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களா தூங்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் பெருசாக எடுத்துக்காம தூங்கிட்டா அந்த ஆத்மாக்கு இறைவனை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஏன்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் துன்பம் அதிகமாக அதிகமாக அதுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே சமாளிக்க முடியாதுன்னு தெரியும் போது அதுக்கு போகிற ஒரே பிறந்த வீடு இறைவன் தான். என்ன கூப்பிட்டுக்க, எனக்கு இந்த உடல் மகிழ்ச்சியை கொடுக்கல அப்படின்றது தான் மரணத்துக்கான வாசல் திறக்கப்படுற விஷயம். சரி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை உங்களுக்காக நான் நினச்சேன். அது என்னன்னா, நம்ம தூங்குனா நல்லா இருப்போம். வயசானவங்களுக்கு மாத்திரை கொடுத்தா நல்லது. ஏன்னா அவங்க தூங்கி ஆகணும். குழந்தைங்க நிறைய நேரம் தூங்குறதுனால விளையாட்டும் ஆரோக்கியமும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு துன்பமும் தெரியாது, இன்பமும் தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரே விதமான ரியாக்ஷன் தான். மனுஷன் வளர வளர தான் அவனுக்கு தூக்கம் தேவை. தூங்குனாதான் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் நலம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒவ்வொரு செயலும் உங்களால் சிறப்பாக செய்ய முடியும். இது ஆன்மீக ரீதியாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இந்த தூக்கம் ஒருவேளை அறிவியல் ரீதியாக நீங்கள் சரியாக தூங்கலைன்னா உங்களுக்கு ஏற்படுற மாற்றத்தை நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்கன்னா உங்களுடைய மூளையை, நம்மளுடைய உடல் உறுப்புக்களை நம்மளுடைய மூளை கலைக்கும். நம்ம உடல் உறுப்புக்களை தானே சரி பண்ணிக்கும். மூளையில் இருக்கிற தேவையில்லாத யோசனையை அதுவே அழிச்சிடும். இது அறிவியல் ரீதியாக நடக்கிற விஷயம். தேவையில்லாத விஷயத்தை அழிச்சிட்டு தேவையானதை உடனே ஸ்டோரேஜ் பண்ணிக்கும் இந்த மூளை. அடுத்த வேலை என்ன பண்ணும்? உடம்பை ஆரோக்கியமாக்கிறதுக்கு எந்த எந்த இடத்துல வலி அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துக்கு தேவையான உணவை அனுப்பி வைக்கும். ஏன்னா அதுக்கு தான் நிறைய எனர்ஜி தேவை. அப்போ கைக்கு வலின்னா அந்த இடத்துக்கு தேவையான உணவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அனுப்பி வைக்கும். இதனால் அந்த காயங்களும் அந்த வேதனைகளும் மறையும். இந்த நிம்மதியான தூக்கம்தான் உடல் உறுப்புகள் வேலை செய்யக்கூடிய நேரம் அப்படின்றத இந்த அறிவியல் சொல்லுது. ஆனால் ஆன்மீகம் இதை சொல்லுது. எனக்கு உங்கள் சார்பாக ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன தெரியுமா? இந்த முனிவர்கள் மட்டும் 2 மணி நேரம் தூங்குறாங்க, விடிய காலை 3 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. எப்படி இவங்களால ஆரோக்கியமாக இருக்க முடியுது? இந்த கேள்விக்கான பதில் உங்கள் சார்பாக நான் சொல்கிறேன். அது என்னன்னா, அவங்களுக்கு நம்மளுடைய தேவைகள் எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. உணவு அதிகமாக தேவை கிடையாது. அது செரிமானப்படுத்தலைன்னா கூட அது
ஆட்டோமேட்டிக்காக செரிமானம் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி உணவை தான் அவங்க இயற்கையை தான் சாப்பிடுவாங்க. அடுத்தது, தூங்கலைனாலும் சதா சர்வகாலம் தியானத்து மூலியமா இறைவனுடைய டைரக்ட் கனெக்ஷன், அதாவது எப்பவும் சார்ஜில் இருக்கிற செல்ஃபோன் மாதிரி இறைவன் கூட நேரடி கனெக்டில் இருக்கிறதுனால அவங்க மனசு துன்பப்பட வாய்ப்பே இல்லை. அடுத்தது, குடும்ப சூழ்நிலைக்கு அவங்க எந்த பிரச்சனையும் நினைக்கிற அளவுக்கு அவங்க குடும்பத்து மேலே பற்றுதலே வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை இறைவன் அப்படின்றது தீர்மானமாக தெரியும். அதனால் அந்த இறை வழிபாட்டை சரியாக செய்யறதுனால அவங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் இல்லை, அவங்க இதை சொன்னாங்க, இவங்க அதை சொன்னாங்க, இந்த பாதிப்பெல்லாம் யோசிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க நேரடியாக இறைவனை தொடர்பு கொண்டு பார்க்குறாங்க. அதனால் சார்ஜ் குறைய வாய்ப்பே கிடையாது. அடுத்தது, எப்பவும் அந்த உடலை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இறை வழிபாட்டு மூலியமா மூளை, அந்த உடல்ல இருக்கிற இரத்தம், நரம்புகள் அத்தனையும் இந்த மூச்சு பயிற்சி மூலமாகவும் இந்த இயற்கை மூலமாகவும் இறை வழிபாட்டு மூலமாகவும் அழகாக வச்சிருக்கிறதுனால அவங்க தூங்கவே இல்லைன்னா கூட அந்த உடல் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும், அதாவது அந்த உடல் வாழ வேண்டிய காலத்தை தாண்டியும் இந்த ஆத்மா சந்தோஷமா வாழறதுனால தான் பல சித்தர்களும் முனிவர்களும் உடலே இல்லைன்னா கூட அந்த ஆத்மா மூலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஆத்மாவோட ரகசியம் நிறைய பேருக்கு புரியாம இருந்தது. இனிமேல் நீங்க என்ன பண்ணணும்? உங்க ஆத்மாவை சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா உங்களுக்காக தினமும் இறைவனை போய் பார்க்குற அதை ஒருவேளை நீங்க பார்க்க விடாம பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிறது தான், நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு. இந்த எண்ணத்தெல்லாம் நல்ல எண்ணமா இருந்துச்சுன்னா இந்த ஆத்மா புரிஞ்சுக்கிட்டு உடனே இறைவன்கிட்ட போய் அந்த உடலுக்கு தேவையான எல்லா நலனையும் கேட்டு வாங்கிட்டு வந்து உங்களை அதுக்குண்டான முயற்சிக்கு தள்ளும். நீங்க ஒரு மேல அதுக்கு ஒத்துழைப்பு தரலன்னா அது சிரமப்படும். ஏன்னா மேலேயும் போக முடியாது, உங்க உடலையும் அது பார்த்துக்கணும். அதனால உங்களை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பு வந்துடும். உடல் நலம் எதையும் கேட்குற நிலையில இல்லாம மொத்தமா அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால தூக்கம் ரொம்ப முக்கியம். உடல் நலம் சரியில்லாதவங்களுக்கு தூக்கம் முக்கியம், குழந்தைகளுக்கு தூக்கம் முக்கியம். பிரச்சனை அதிகம் இருக்கிறவங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, நல்லா நிம்மதியா படுத்து தூங்கி எழுந்துறீங்க. ஏன்னா அப்பதான் இந்த மூளை சிறப்பான புதிய யோசனைகளோட செயல்பட காரணம் இந்த ஆத்மா. விஞ்ஞானப்படி நம்ம உடல் தன்னையே சுத்தம் செஞ்சுக்கும் அந்த ஆற்றல் இருக்கு. இதை உங்களுக்கு ஒரு கதை மூலமா சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஒரு மரம் தான், அதுல ஒரு பறவை, அதே மாதிரி இன்னொரு பறவை பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கு. நீங்க நல்லா கவனிக்கணும். ரெண்டும் ஒரே பறவை தான். ஒரு பறவை, அதே மாதிரி இன்னொரு பறவை, ரெண்டும் உட்கார்ந்துருக்கிறது ஒரே மரம் தான். இதுல ஒரு பறவை சும்மாவே இருக்காது. போய் அந்த மரத்துல இருக்கிற பழம், எதிர்க்க இருக்கிற பழம், பக்கத்துல இருக்கிற பழம், எது எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இது அத்தனையும் அந்த இன்னொரு பறவை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கும். இந்த சாப்பிட்ட பறவை இருக்கு இல்லையா, அது ஒரு தடவை இனிப்பான பழம் சாப்பிட்ருக்கோம், ஒரு தடவை கசப்பான பழம், இன்னொரு தடவை கெட்டுப்போன பழம், இன்னொரு தடவை இது வரைக்கும் ருசிக்காத பழம். இப்படி எல்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிடும். சாப்பிட்டுட்டு மரத்துக்கு வரும். அப்போவும் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பறவை அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். ரெண்டும் ஒரே உயிர் தான். ஒன்று ஆத்மா, இன்னொன்று பரமாத்மா. இந்த ரெண்டு பறவையும் திரும்பவும் கூட்டுக்கு வந்ததுமே இந்த சாப்பிட்ட பறவை மெதுவாக போய் அந்த அமைதியான பறவை இருக்கு இல்லையா, அந்த ஆத்மா கிட்ட போய் அடைக்கலமாயிடும். நேராக அங்கே போய் படுத்துரும். படுத்து தூங்க ஆரம்பிக்கும். அப்போ
இந்த பக்கத்துல இருக்கிற அமைதியான பறவை அது வரைக்கும் எதுவும் சாப்பிடல. அதுக்கு இனிப்பும் தெரியாது, புளிப்பும் தெரியாது, கெட்டுப்போனதும் தெரியாது, எதுவும் தெரியாது. அமைதியா இருக்கும். இந்த சாப்பிட்ட பறவை துன்பப்படும். நான் இத சாப்பிட்டுருக்க கூடாது. இதனால தான் இப்படி ஆச்சு. அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷமும் துடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சாப்பிட்டது அதானே. அப்போ இந்த பறவை அதுக்குண்டான மருந்த அதுக்கு குடுக்கும். இதுதாங்க ஆத்மாவுக்கும், பரமாத்மாவுக்கும் இருக்கிற விஷயம். நம்மளுடைய உடல் அப்படின்றது துன்பத்தையும், இன்பத்தையும், கசப்பையும் தினம் தினம் பாக்குது. ஏன்னா இந்த உலகம் மோசமான உலகம். எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இப்படி பார்த்த எல்லாத்தையும் மனசுல ஓயாம திணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதுல வேற நைட்ல வேற தூங்காம, இன்னைக்கு நினைச்சத அப்படியே பாரமா யோசிச்சுட்டு, இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, அந்த ஆத்மாவையும் சிந்திக்க விடாம, இந்த உடல் ஆத்மாவையும் வெளியில அனுப்பாம, தானும் யோசிச்சுட்டு தன்னை துன்புறுத்திக்கிறதுனால, நாளுக்கு நாள் அதனுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் அழியத் தொடங்கும். ஏன்னா, கொஞ்சம் குப்பை இருந்துச்சுன்னா, ஒரு பை தாங்கும். அதே அந்த பை நிறைய குப்பைய போட்டோம்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பை பாரம் தாங்க முடியாம கிழிஞ்சு போக வாய்ப்புண்டு. அது கிழியறதுக்கு முன்னாடியே தேவையில்லாததை அப்பப்போ அகற்றிட்டோம்னா, நமக்கு நிம்மதியா அதாவது நிம்மதியான ஒரு நிலை கிடைக்கும். நீங்க நிம்மதியா தூங்கி எழுந்திரிக்கிறதுனால, உங்க உடலும் பாதுகாக்கப்படும். ஆத்மாவும் வாழும் ஆசையோடு உங்களோட இருக்கும். அதுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்றத தூங்கி எழுந்திரிச்சா உங்களுக்கு மனசே தெளிவை கொடுக்கும். இது இறைவன் கிட்ட இந்த ஆத்மா கேட்டு சொல்ற விஷயம். உங்களுக்கு தெளிவான புத்தி கிடைக்கும். நேத்து இந்த துன்பம் நடந்ததா, இன்னைக்கு இது நடக்காம இனி பார்த்துக்கணும் அப்படின்ற தெளிவு கிடைக்கும். நேத்து நம்ம படிச்சோம், இன்னைக்கு அது மனசுல பதிஞ்சு போயிடுச்சு, இன்னைக்கு இதை படிக்கணும் அப்படின்ற தெளிவு வரும். இவ்வளோ விஷயம் இருக்கும்போது நம்ம விடாம வேண்டான்னு சொல்ற விஷயத்த இதுதான் வேணும் அப்படின்னு நினைச்சா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஆத்மாவுக்கு கோபம் வந்துடும். அந்த கோபம் வெறுத்து போய் எனக்கு இந்த உடல் தேவையில்லை. நம்மக்கிட்டேயே ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு மிஷின் வாங்குறோம். அந்த மிஷின் ஓயாம தொல்லை கொடுத்தா கொஞ்சம் சீப் ரேட் வந்தா வித்துட்டு புதுசா அட்வான்ஸ் மாடல் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். நமக்கு இருக்கிற புத்தி தான் இந்த இறைவன்கிட்டேயும் இருக்கும். ஒரு ஆத்மாவை துன்பப்படுத்த யாருக்கும் உரிமை கிடையாது. அதனால தான் ஒரு மனுஷனை நம்ம பார்த்து திட்டும்போது அது தப்பான விஷயம். அந்த உடலை தான் திட்டுறீங்க, ஆனா அது அவனுடைய மனசை பாதிக்க கூடாது. நம்ம சொல்ற சொல்லுல கவனம் இருக்கணும். அது மனசை பாதிச்சா அது ஈசனுக்கு உடனுக்குடன் தெரியும் ரகசியம். ஆத்மாக்களிடம் அவர் தினமும் கலந்து பேசுகிறார். எப்படி பேசுறாரு? நீங்க ஈசனை எப்படி பார்க்குறீங்க? தினமும் தியானத்துல உட்கார்ந்துருக்கா மாதிரி பார்க்குறீங்க. எப்பவும் தவ கோலத்துல கண்ணை மூடிதான் உட்கார்ந்துருப்பாரு. மற்ற தெய்வங்களாவது ஏதாவது பேசிட்டோ நடமாடிட்டோ இருப்பாங்க. ஆனா ஈசன் மட்டும் நிலையா கண்ணை மூடிட்டு தியானத்துல, அதாவது சமாதி நிலையில, உயிர் இல்லாமல் சமாதி நிலையில ஆத்மா கூட பேசிக்கிட்டே இருப்பாரு. அதை பேசுறதுனால தான் ஆத்மா நல்லபடியா செயலாற்றுது. இல்லைன்னா அது வேலையை விட்டு திரும்பவும் பிறந்த இடத்துக்கே போயிடும். இப்போ உங்களுக்கு இந்த ஆத்மாவுடைய ரகசியம் புரிஞ்சிருக்கும். இனி உங்களை உடலை பாதுகாக்கணும்னா நிம்மதியா தூங்கணும். யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் கவலைப்படாதீங்க. நிம்மதியான தூக்கம் நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு தெளிவு கொடுக்கும். அதிகமா வேலை இருக்கா, நிம்மதியா படுத்து 1 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை தொடருங்க. செஞ்சே முடிக்கணும்னு நினைக்காதீங்க. படிக்கணுமா, அப்போ நிம்மதியா ஓய்வு எடுத்துட்டு படிங்க. ஓயாம உழைப்பு, மன துயரம், மன கஷ்டம்,
கண்ணீர் இதெல்லாம் ஆத்மாவை பாதிக்கும். உயிருக்கு ஆபத்தை கொடுக்கும். விஞ்ஞானமும் இத தான் சொல்லுது. அதனால தான் உங்கள மாத்திரை குடுத்து உறங்க வைக்குது. முதியவர்களுக்கு இதே போல தான் பயிற்சியும் குடுக்குது. ஆத்மாவோட தூங்குற ரகசியம் என்ன? ஆத்மா என்ன செய்யுது? அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. இனி நீங்களும் ஆத்மாவ பாத்துங்க. மத்தவங்க ஆத்மாய துன்புறுத்தாதீங்க. நன்றி.